ஒரு சீட்டு, 2 சீட்டு, 3/4 சீட்டு, 1/4 சீட்டு. அதாவது சாதி கட்சி தான் 50 வருஷமா இருக்கேன். என்னத்தை சாதிச்சிருக்குன்னு ஒண்ணு சொல்லு. சாதி கட்சியின் தலைவர் ஒரு சீட்டு, ஒன்னா அதிமுக போய் ஒரு சீட்டு வாங்கி ரெட்டலையில நிப்பாரு, இல்ல உதயசூரியன்ல ஒரு சீட்டு வாங்கி உதயசூரியன்ல நிப்பாரு. நீ என்ன ஆளுங்க கேட்பாங்க. எங்க ஐயா ராமதாஸ் வந்தா கேட்பான், எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தா கேட்பான், கார்த்திக் வந்தா கேட்பான், சரத்குமார் வந்தா கேட்பான், சீமான் வந்தா கேட்பான், நாளை விஜய் வந்தாலும் கேட்பான், யார் வந்தாலும் கேட்பான். அவர் நாடாராமே ஆமா, அவர் கோணாராமே ஆவா. போட பரதேசி பல உள்ள கேப்பேன். பரம்பரையாவே நாங்க திமுகங்கிறான், பரம்பரையாவே ரெட்டலைங்கிறான். என்னடா உங்க பரம்பரை? ராஜராஜ சோழன் பரம்பரை, பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரை. திருட்டு பயலுக கொள்ளையடிச்சு கொலை பண்ணி கோடி கோடியா சொத்தை சேர்த்து பதுக்கி ஒதுக்கி நம்மள ரொம்ப பேசுவாங்க. தேசத்துறைன்னு ஒரு தடவை வெறியாங்க வா. தமிழர் அப்படியே பேசி பாருங்க, மொழி இனம் அப்படி பேசி தனி நாடு கேட்பாரு. வெள்ளக்காரம்பரம் எனக்கு ஓட்டுங்க, நாம் தமிழர் விவசாயிக்கு ஓட்டு போட்டு வெள்ளக்காரம்பரம் போயிட்டு இருக்கான். இந்த காணொலியில வருது. உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் மொட்டை கொட்டை காவியோட வர்றாரு. அவரை பார்த்து மாணவன் அதோட மொட்டை கொட்டை காவியோட பள்ளிக்கூடம் போறான். என்ன இருக்கிறாரு? கோனார் எழுத்துறாரு, கோனார் எந்திரிக்கிறாரு, செட்டியார் எழுத்துறாரு, இவர் எந்திரிக்கிறார், கவுண்டர் எழுத்துறாரு, முதலியார் எந்திரிக்கிறார், பிள்ளை எழுத்துறாரு. எந்திரிக்க அவன் தலையில அழுத்தி உட்கார வச்சுக்கிட்டே இருந்தா வந்தாலும் தலைவர் ஏற்றுவான். தலைவாவா, தமிழ்நாடு காத்திருக்கிறது வா, தெய்வமே வா, நாற்காலி வா, நீ என்ன வேணாலும் இருந்தா தமிழ சீமா வந்துட்டாம என்னாலுங்க பெருமைக்குரியவன். அதுல தாழ்த்தப்பட்டவன், வீழ்த்தப்பட்டவன், நொந்தவன் இருந்தவன்னா அதுக்குதான் தேஞ்ச செயற்படுகிறது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற எண்ணம். தன் தாய்மொழியை விட ஆங்கிலம் உயர்ந்தது, தன் தாய்மொழியை விட மற்றது உயர்ந்தது என்கிற எண்ணம். இவன் ஒரு பழமொழி வைத்திருப்பான், இக்கரைக்கு அக்கறை பச்சை. எல்லாருமே சொல்றது. அங்க போய் போனா அதுவும் அதை தாண்டி இன்னொரு தூரம் போனா அது ஒரு பச்சையா தெரியும். ஆனால் வெள்ளைக்காரன் ஆல் த கிளிட்டர் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். இவன் இக்கரைக்கு அக்கறை பச்சை. தன்னிடத்தில் இருப்பதை பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது. இவனுக்கு நேரம் பொன் போன்றது, வெள்ளைக்காரனுக்கு நேரம் உயிர் போன்றது. நேரம் பொன் போன்றது. இந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம். இந்த தங்கம் இல்லை, இந்த வைரம் இல்லை, வேற ஒரு வைரம், வேற ஒரு தங்கம். ஆனால் உயிர் போனால் வராது. அவன் நேரத்தை உயிர் என்று கருவதால் நேர மேலாண்மை அவன்கிட்ட இருக்கு. நமக்கு அப்படி இல்லையே. 3 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா தெரியும் 4 மணிக்கு தான் வருவாங்க. வளையிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. வரும்போதே அண்ணா போக்குவரத்து நெரிசல்னா ஒரே இதுன்னா அது சொல்றதுக்கு என்ன இருக்குது. அதனாலதான் அவர்கள் சொல்லும்போது கூட சொல்லுவான் பாருங்க, வெள்ளக்கார மாதிரி டான் வந்துட்டான் பாருங்கம்மா. ஏன்னா அவன் நேரத்தை கடைபிடிக்கிறான். நான் அத நிறைய தலைவர்கள் சந்திப்புல போய் 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்னும் போது 5 மணி வரை காத்திருந்து அவர் வரல. என்னன்னா அவர் வர்றாரு, இவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அதை நான் பார்த்தது நம் தலைவரிடத்துல தான். அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு நம் இனத்துல இருந்திருக்குமானால் அது தலைவரிடத்துல மட்டும்தான். அண்ணா இவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான் நேரம், 10 நிமிஷம் பேசிட்டு வந்துருங்க. உள்ள போனவொன்னு அவரு எப்படி இருக்கீங்க, வணக்கம், ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா, அம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்காங்க, இப்ப என்ன செய்யறதா இருக்கீங்க, இதெல்லாம் பேசி அதுலயே 10 நிமிஷம் போயிடும். அவர் என்ன பேசணும்னு நினைச்சாரு அது பேசல. விறுவிறுன்னு வருவாங்க, தம்பியும் கையை பிடிச்சு வரேன்னா நான் கொஞ்சம் பேச வாங்க. தம்பி கேட்கிறாரு அவர் 5 நிமிஷம். அண்ணா இதுல நீங்க தலையிடாதீங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, வண்டியில் உட்காருங்க, உள்ளதுலயே ஏற்றிக்கும். ஆளு 10 நிமிஷம் தான் சொல்லும் போது உங்களுக்கு வணக்கம் போட்டு ஊரை விசாரிக்கிறதா கூப்பிட்டுருக்கு. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு அனுப்ப வேண்டியதானே. அப்படித்தான் நானும் என் இயக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். முடியல. நாம ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கோம். தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை, மான உணர்வை இழந்து விட்டதாலே உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து, கடைசியாக உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அழிவின் விளிம்பில் நிற்கிறோம்.
இப்ப இந்த இடத்திலிருந்து ஒரு தேசியம் தன் மொழி மீட்சியுற்று தன் கலை இலக்கிய பண்பாட்டை காப்பாற்றி தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மையை மீட்டெடுத்து, வேளாண்மையை மீட்டெடுக்கணும்னா வார்த்தையில சொல்ல முடியாது, விதையே இல்லையே வேளாண்மை மீட்டெடுக்கிறது. ஒருவேளை நாம் அதிகாரத்திற்கு வந்தால் கூட அந்த வேளாண்மையை புதுப்பிக்க உயிர்ப்பிக்க நம்மிடத்தில் விதை இல்லை. அது சின்சென்டா மான்சென்டா நிறுவனத்துக்கு தான் போய் தேர்ந்து எல்லாம் அழிந்து விட்டது. இவ்வளவு உயரத்தில் இருந்த மிளகாய் இவ்வளவு உயரத்துக்கு குனிந்து பறிக்கிற நிலைக்கு வந்துட்டது. சாஞ்சு கிடந்த நெல் பயிர் வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோல் உயர்வான். அது பாட்டு. ஆனால் வரப்பிற்கு நீர் இல்லை, நெல் இருக்கு. அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, அடிக்காட்டுக்கு நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு. அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்லை. ஏன் நடு இல்லை? நடு மாட்டுக்கு. அது இருந்தா மாடு இருக்கும், மாடு இருந்தா உரம் இருக்கும், உரம் இருந்தா ரசாயன உரம் மிக்காது. குட்ட பயிர் 5008 5020 அது வளரணும், செழித்து வளரணும். அதுக்கு பாட்டம்பாசு 60 பொட்டாசியம் சல்பட்டு எல்லா கருமத்தையும் கொட்டி வேர்ல நஞ்ச கொட்டி உணவுங்கிற பேர்ல விஷத்தை திங்கிறது. அது மரபணு மாறிக்கிறது. கத்தரிக்காய் 1 கிலோனா 6 காய் இருக்கணும், 10 காய் இருக்கணும். ஒரே காயை 1 கிலோ வாக்கிட்டோம்னா முடிஞ்சு. இப்ப அதான் வந்துட்டு மிளகாய் இவ்வளவுதான். ஆனால் பூசணிக்காய் தண்டி மிளகாய் வருது. மரபணு மாற்றி, மரபணு மாற்றப்பட்ட உணவுகளையே சாப்பிட்டு கொண்டிருந்தால் என்ன ஆகும்? நம்மை அறியாமல் நமது மரபணு மாறிவிடும். சிக்கல். அந்த இடத்திற்கு எந்த தலைவர்களும் எந்த கட்சியும் வருவதே இல்லை. ஒரு இது பாருங்க, உலகத்துல 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார், 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது என்று பேசி தெரிந்த பிறகு தலைவர் பெருமக்கள் அறிஞர்கள்லாம் என்ன யோசிச்சிருக்கணும்? 2 விழுக்காட்டை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி? அதான் யோசிச்சிருக்கணும். 2 விழுக்காடு தான் இருக்கிறதா, அப்போது என்றால் இதை விற்றால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று யோசித்ததுதான் இந்த உலகத்திற்கு செய்த முதல் துரோக சிந்தனை. உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆக்குனது எவ்வளவு பெரிய கொடும் துயரம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் சிந்திச்சு பார்க்க. யாரும் கவலைப்படல. அழைத்து பேசினா குடுவையில வந்து தண்ணி வருது, கடையில நீட்டினா காசை கொடுத்தா தண்ணி வருது. வானூர்தி நிலையத்துல உங்களால் நம்ப முடிகிறதா? இவ்வளவுதான் போத்தல். 2 மடக்கு தான் வரும், 40 ரூபா. தம்பிகிட்ட கேளுங்க, 40 ரூபா 2 மடக்கு தான் வரும். இன்னும் ஒரு 10 ஆண்டு போனா வாயை தரங்க ஒரு சொட்டு விடுவான், 100 ரூபா விடுங்க. நடக்குதா இல்லைன்னு பாருங்க. காற்றை விற்பார்கள் என்று சொன்ன நீங்க நம்பல. இப்ப பூங்காக்கல்ல என்ன சொல்ற, பியூரிய ஏதோ சொல்ற அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு நிதிநிலை அறிக்கையில படிக்கிறார்கள், தூய காற்று 4500 கோடி நிதி, 4500 கோடி தூய காற்று கொடுக்குறாங்க அம்மா. காட்டையெல்லாம் வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு இந்த பயலுக தூய காற்று. தூய காற்று எந்த நாட்டுல வாங்குறது? எங்கிருந்து வாங்குறது? எங்கிருந்து வாங்குவீர்கள்? எங்கிருந்து வாங்குவீர்கள்? எங்கிருந்து வாங்குவீர்கள்? காற்றை எங்கிட்டு வாங்குறது? சரி வாங்கிட்டீங்க, எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? இங்க ஒரு பலூன் மாதிரி ஒன்ன கட்டிக்கிறீங்க இடுப்புல, அதை இடவாரில செரிக்கிறீங்க, அப்படியே இந்த மூக்குல அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே போங்க, சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி தெருவில் எல்லா பேரும் நடந்துருக்கீங்க. வரும் 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 வரும். நீ நினைச்சு பாத்தியா? 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி கடந்து போவாய் என்று கற்பனை செஞ்சியா? தண்ணீரை போத்தலில் வாங்கி குடிப்பாய், கற்பனை செஞ்சியா? செஞ்சியா? இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. அதெல்லாம் நடந்து விட்டது, நடந்து விட்டது. அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை நாம் போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை.
என்னைக்காவது நம்ம கல்விக்கு வரி கட்டுறோமா? கட்டுறோம். குடிநீருக்கு வரி கட்டுறோமா? கட்டுறோம். சாலைக்கு வரி கட்டுறோமா? கட்டுறோம். ஐயோ கட்டுறோம். மருத்துவத்துக்கு வரி கட்டுறோமா? கட்டுறோம். ஆனால் கல்வி காசு கொடுத்து முதலாளிகிட்ட வாங்கிக்கணும். மருத்துவம் காசு கொடுத்து தனியார் முதலாளிகிட்ட படுத்து வைத்தியம் பார்த்துக்கணும். குடிநீர் கடையில வாங்கி குடிச்சுக்கணும். சாலை 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் நீங்க தண்டம் கட்டணும், கப்பம் கட்டணும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட காசு வாங்கின? எத்தனை முறை கேட்டேன், எவனும் பதில் சொல்ல. என்னோட இசூசு காரு 21 லட்சம், 3 லட்சம் ரூபாய் அதுல சாலை வரி, ரோடு டாக்ஸ். எந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு எடுத்த? சாலை வரி மோட்டர் பைக்குக்கு இருக்கு, காருக்கு இருக்கு, ஆட்டோவுக்கு இருக்கு, எல்லாவற்றுக்கும் இருக்கு, லாரிக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சாலை வரி எடுத்து விட்ட பிறகு எதுக்கு சாலைக்கு வரி போடுற? சுங்கச்சாவடி எதுக்கு? சாவடி சாவடின்னு எங்களை எதுக்கு சாகடிக்கிற? அப்ப எந்த சாலையில் ஓட்டுவதற்கு சீமானிடம் 3 லட்சம் எடுத்த, அந்த சாலையை சொல்ல, அதுக்கு மட்டும் ஓடிட்டு திரியுறேன். அவ்வளவுதானே? பதில் கிடையாதுல்ல, பதில் கிடையாது. ஒரு வார்த்தை இருக்கு, சந்திரசேகரன் அழகா சொல்றாரு. எம்ப கேள்வி கேட்டினா தேச துரோகி, சமூக விரோதி, நகர்ப்புற நக்சல், எங்கடா இருக்கு இந்த வார்த்தைகள்லாம்? எங்கேயோ தோண்டி எடுத்துட்டு வராங்க. தொல்புற ஆராய்ச்சியாளர் மாதிரி எடுத்துக்கிட்டு வருவாங்க. நம்மள ரொம்ப பேசுவாங்க, தேச துரோகி தேச துரோகின்னு. ஒரு தடவை வெறியா இங்க வா. முதல்ல தேசம் யாருது? தேசம் யாருது? என்னதான் ஒண்ணுதான். நீ யாரு முதல்ல? நீ எங்கிருந்து வந்த? தேசம் என்னது ராஜா? என்னது? பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. இந்திய நாடு என் நாடு. யாரு மறுத்து என்ற தர்க்கம் செஞ்சு வெல்றது? யாரு யாரு வெல்ல வர்றது? நாங்க இங்கதான் இருந்தோம். நாடு நீங்க, நாடுதான் எங்ககிட்ட வந்துச்சு. நாங்க அதெல்லாம் தேடி போக கிடையாது. சீமான் தமிழ், தமிழர் அப்படியே பேசி பாருங்க, மொழி இனம் அப்படி பேசி தனி நாடு கேட்பாரு. தமிழ்நாட்டை நான் என்ன செதற்காய உடைச்சிட்டு சில்லு எடுத்து கடிக்கிற பையன் நினைச்சிருக்கேன் நீன்னு? மொத்த தேங்காயை என்ன தின்றுட்டு இருக்கேன், நீ என்ன சில்லு கடிக்கிற பையன் நீன்னு? யாரு நீ? யாரு நீ? தனிநாடு கேட்பீங்களா சீமான்? கேட்பேன், குடிப்பீங்களா நீங்க? பதில் இல்ல. ஏய், தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்கிறேன், அதையே தராத நீ தனிநாடு கேட்டா தேவைப்படுற? கேட்டேன், ஒரு இடத்துல நியாயம் இருந்துச்சு, அதுக்கு உரிமை இருந்துச்சு. அத போய் அவனுக்கு சிங்களனுக்கு காசையும் ஆயுதத்தையும் கொட்டி கொடுத்துங்களை அடிக்க விட்டு விட்டு என்னது? கற்றறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், நீங்கள் ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற கனவோடு வராமல் இந்த நாட்டை சிறந்த நாடாக படைக்க முடியாது. நீங்க முதல்ல உணரணும், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன், நான் லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன், பெறவும் மாட்டேன் என்கிற உறுதியை ஒவ்வொரு மகனும் ஏற்கணும். அதுதான், அதுல இருந்தா மாற்றம் வரும். அண்ணல் காந்தியடிகள், நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிற. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இப்ப சுவேதா நான் சிபிஎஸ்இ பள்ளியில படிச்சா ஆங்கிலம் கலந்து கலந்து வரும், அதான் பிள்ளை இல்லை. சிபிஎஸ்இல படிக்காதவன் அப்படித்தான் பேசுறான். அத அவனுக்கு ஆங்கிலம் ஒரு அறிவு என்று சொல்லிக் கொடுத்தது எவ்வளவு கேடுகட்ட ஒரு கொடுமைன்னு பாரு. அடுத்தவன் மொழி அப்படியா பைத்தியக்காரா எனக்கு அறிவாகும்? எப்படி? அது ஒரு மொழி. இங்கிலீஷ் இஸ் a language, not a knowledge. அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு மொழி. என் மொழியில் இல்லாத இலக்கியமா, அறிவா, கருத்தா, தத்துவமா வேற எந்த மொழியில் இருக்கு? அட, மலையாள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார், உலகத்தில்
சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி தன் தாய்மொழிகளை ஆக பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு தமிழர்களுக்கு மட்டும்தான்டா உண்டுங்கிறது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மாங்கிற கவிஞர் சொல்லு. உனக்கு என்ன அதை பத்தி கொடுத்த? என்ன தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா சீமான்? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சீமான்? ஐயோ, தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எங்கள் உயிர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாய்க்கு சோறு கிடைக்குது, பன்னிக்கு சோறு கிடைக்குது, பூனைக்கு சோறு கிடைக்குது, இங்கிலீஷ் பேசி தான் சாப்பிடுதா? என்னடா பைத்தியக்காரங்க. மரடோனா வந்து கேரளாவுக்கு கால்பந்தாட்ட பயிற்சி கொடுக்க வந்தார், அர்ஜென்டினா விளையாட்டு வீரர். அவர்கிட்ட பேட்டி எடுத்த பையன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, அவமானமா இல்லையான்னு. அவரு அடுத்த மொழி தெரியல எனக்கு என்னடா அசிங்கம், என் தாய்மொழி தெரியலனா தான்டா எனக்கு அவமானம். வெள்ளக்காரன் என்னை மாதிரி தமிழ் பேசுனா அவன் பேசுறானே. வெள்ளக்காரன் முறை எனக்கு ஓட்டுங்க, நாம் தமிழர் விவசாயிக்கு ஓட்டு போட்டு வெள்ளக்காரன் முறை பேசிட்டு இருக்கான். காணொலியில வருது. சீனால எங்க பிள்ளை அது வந்து இப்ப நாங்கள் நன்றாக தமிழ் பேசிக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிள்ளை பேசுது. உலகில் எல்லா மொழிவழி தேசிய மக்களும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். நாங்கள் தமிழர்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம். ஆங்கிலம் என்னிடத்தில் நிறைய சொற்களை கடன் வாங்கி உருவாக்கப்பட்ட மொழி. சிரிப்பான் சீமா, ரொம்ப பெருமை. என்னோட பேச்சு ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பீச். உடன் எக்ஸ்போர்ட் சடன், தாக்கு ஏ போட்டு அட்டாக்கு, கொல் கில், பூரா என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சது. என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி. இப்படி பல நூறு சொற்கள் இருக்கு. நம்மளுடைய கலை சொற்கள், வேர் சொற்கள், உயிர் சொற்கள். நீ ஒன்னும் புரியாது உனக்கு. அப்படி கூடி தள்ளிட்டான், நமக்குள்ள தள்ளிட்டான். எந்த தமிழ்நாடு தமிழ்நாடு, நம்ம ஆளுக திராவிட திருவாளர்கள் இருக்காங்கல்ல, நாங்க தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம். ஆஸ்திரேலியாவுக்கு வைக்கல, இல்ல ஆப்பிரிக்காவுக்கு வைக்கல, இல்ல தமிழ்நாட்டுக்கு தானே வச்சீங்க. அதுவும் சங்கரலிங்கனாருங்கிற ஒரு பெருந்தகை 76 நாட்கள் போராடி பட்டினி கிடந்து செத்த பிறகு தமிழ்நாடுங்கிற சொல்லையே இவர் கண்டுபிடித்தது போல. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதி பெரும்பாவளன் பாடியது. அதுக்கு முன்னாடி வச்சியல, பேர் அதுக்கு பின்னாடி வச்சியல, அவன் பாடினதுக்கு பின்னாடி தானே வச்சீங்க. இது எப்படி பேசுவாங்க, நாங்க வராம நாங்க மட்டும் இல்லைன்னா சீமான் படிச்சு இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா படிச்சு இன்னும் நல்லா பேசியிருப்போம், உண்மையிலே பேசியிருப்போம். நாங்க தான் உங்களை எல்லாம் படிக்க வச்சோம் தெரியுமில்ல. படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ், குடிக்க வச்சது நீங்க. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பங்களை திறந்தவர்கள் நீங்கள். சுவேதா சொரால் அங்க விளையாட்டு திடலில் பிள்ளைகள் படிப்பகம் அறிவை வளர்க்க, உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு திடல்கள் உடலின் உறுதி செய்ய. அதானே உடலினை உறுதி செய், ஏர்வோல் நட, நேர்வட பேசு, நைய புடை நினைப்பது முடியும், பாரதி பாடுறான். அதேதான் நாங்க ஒரு கோட்பாடா வகுத்தோம். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர் என்ற கோட்பாட்டை நாங்கள் வகுத்தோம். நாங்க வரும்போது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் இன மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நாங்க வந்தவன கட்சி ஆரம்பம், தேர்தல் நின்று வென்று அப்படியே ஆட்சி அதிகாரத்துக்கு போய் அப்படி வரல. நாம் தமிழர் கட்சி என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. அது பதவிக்கான கட்சி அல்ல, என் மக்களின் உதவிக்கான கட்சி. அது பணத்திற்காக தொடங்கப்பட்ட ஒன்று அல்ல, தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காகவும் அதன் மானத்திற்காகவும்
அரசியல் வேறு இயக்கம். அரசியல் நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் மக்களின் வாரிசுகள் அல்ல. அப்பா இங்கே அமைச்சர், மகன் பாராளுமன்ற உறுப்பினர், அப்பா அங்கே அமைச்சர், இங்கே சட்டமன்ற உறுப்பினர், அப்படி இல்ல. லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணங்களுக்கு இடையே பிரசவிக்கப்பட்டவர்கள், கண்ணீரின் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள் நாங்கள். கோபமாவே பேசுறீங்க. கோப உணர்ச்சியற்றவன் இறந்த பிணத்திற்கு சமம்ங்கிறான், உயிரற்ற உடல்ங்கிறான். அவன் அங்கிட்டு ரவுத்திரம் பழகுங்கிறான், கோவப்பட கத்துக்கங்கிறான். சேகுவார் என்ன சொல்றான்? எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீயும் என் தோழனேங்கிறான். இப்ப அவன் சொல்றதை கேட்கிறா, நீ சொல்றதை கேட்கிறதா? யார் சொல்றதை கேட்கிறது? பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பாவலன். இப்ப நான் என்ன செய்யறது? என்னங்க வன்முறை தூண்டுற மாதிரி பேசிட்டாரு, போய் அவரை எழுப்பி கொண்டு போடு, செயல போடு, சிறையில போடு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துடுவோம்ங்கிறான் பாரதி. உலகத்தை அழிக்கணும்ன்றாங்க. பெரிய டெரரிஸ்ட் பாம்பருக்கு தூக்கிட்டு வருவியா? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். அப்படியே அப்படியே ஒரு அமைதியை விடுறான். இதே என்னடா அதிகாரத்தை நிறுவதுக்கு உனக்கு பிரச்சனையா இருக்காடா? தரையில மட்டும் இல்ல, அலை மாகடல் நிலம் வான் எல்லாத்துலயும் அதிகாரத்தை நிறுவடான்னா. எங்க பாட்டன் அரசேந்திரன் அவன் அப்ப அருண்மொழியே அலை மாகடல் நிலம் எல்லாத்தையும் நிறுவிட்டான். வான்ல நிறுவல. வான்ல யார் நிறுவது? அவன் பேரன் பிரபாகரன் நிறுவிட்டான். வான்படை என்ற முதல் புரட்சி இயக்கம் எங்கள் தலைவனுடைய இயக்கம் தான். வேணும் சொல்ல உனக்கு இந்த அதிகாரத்துல நிறுவனத்துக்கு இடையதா இருக்காடா பேராண்டி? கொலைவாளினை எடடா மிக கொடியர் செயல் அறவேங்கிற. குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழான் எழுப்புறான். அடிப்படையில் ஒன்றை எங்க அம்மா அப்பா விட்டுருங்க, அவன் பழகிருச்சுங்கிறான். ஒருத்தன பரம்பரையாவே நாங்க திமுகங்கிறான், பரம்பரையாவே இழட்டலைங்கிறான். என்னடா உங்க பரம்பரை? ராஜராஜ சோழன் பரம்பரை, பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரை. திருட்டு பயலுக கொள்ளையடிச்சு கொலை பண்ணி கோடி கோடியா சொத்தை சேர்த்து பதுக்கி ஒதுக்கி திட்டத்துக்கு திட்டம் 5000 கோடி ஒதுக்கீடு, 3000 கோடி ஒதுக்கீடு, 4000 கோடி ஒதுக்குறோம், 3000 கோடி ஒதுக்குறோம். ஒரு வேலையும் நடக்கலையங்க. ஒதுக்குறேன் நீங்களே நல்லா ஒரு தடவை படிங்க. 3000 கோடி ஒதுக்கீடு, 4000 கோடி ஒதுக்கீடு, அதுலதான் தெளிவாளி இருக்குங்க. ஒதுக்கீடு சாலை பராமரித்தர்கள், சாலை போடுதல் பராமரித்ததற்காக, சாலை மேம்பாட்டத்திற்காக 3000 கோடி அளிக்கிறோம் என்று சொல்லலையே, ஒதுக்குறோம் தானே சொல்லியிருக்கு. என்ன பண்ணீங்க? ஒதுக்கிட்டோம்ங்க. அதை என்ன பண்ணீங்க? பதுக்கிட்டோம்ங்க. அதை என்ன பண்ணீங்க? தேர்தல் வரும்போது உங்களுக்கு உரியதை தருவோம்ங்க. என்ன தருவீங்க? 500ங்க. மொத்த வெள்ளத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு நான் காட்டுங்க. இதுதான் சாதனை. பேசிட்டுருக்காங்க பாருங்க. நாங்கள் வாங்கிய மனுக்களில் 70 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டோம், 90 விழுக்காடு என்ன 20 நாள்ல 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டீங்களா? சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு 7 விழுக்காட்டை படிங்க. 7 விழுக்காடு கூட நேரம் 7 சொல்லுங்க. இதை நிறைவேற்றிருக்கோம், இதை நிறைவேற்றிருக்கோம், இதை நிறைவேற்றிருக்கோம், இதை நிறைவேற்றிருக்கோம். இப்படி அவர்கள் நம்மை சில பொய்யர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம், நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன காசை கொடுத்து விடுவேன். சரிங்க ராசா, கொடுங்க ஏசமா. அந்த காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க ஏசமா? எங்க இருந்து எடுக்கிறீங்க? உங்க பரம்பரை சொத்தை விட்டு கொண்டாந்து தரீங்களா எங்களுக்கு? சொல்லுங்க, எங்க இருந்து எடுக்கிறீங்க? இலவசங்களில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுகிறீர்கள்? 5,70,000 கோடி கடன் நிதியமைச்சர் சொல்றாரு. வெள்ளை அறிக்கைங்கிறது. இதுக்கு ஒரு அறிக்கை தேவையில்லை, எங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி கடன், எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கடன், இந்த கடனை வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன? ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு அறிக்கை. மின்துறையில் எதனால் 1,00,000 கோடி கடன் வந்தது? போக்குவரத்தில் 84,000 கோடிக்கு மேலே எப்படி கடன் வந்தது?
சொல்லுங்க. 50 ஆண்டு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த நிலத்தை ஆண்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பை கூட உருவாக்காத ஆட்சியாளர்கள் தான் இவர்கள். முதன்மை சாலையே கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் உட்சாலைகள், உங்க வீட்டுக்கு போறது, அந்த தெரு இந்த தெரு ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்பாங்க, அப்ப எதுவுமே இல்லையா? மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது இந்த நாடு நல்லா, இந்த மாநிலம் வளர்ந்துதானே இருக்கு. இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? என் நாட்டில் இருக்கிற வளம், என் நாட்டில் இருக்கிற மனித ஆற்றல், அறிவாற்றல் இதெல்லாம் இருக்கா? மற்ற மாநிலங்களில் இருக்கா? இருக்கா? இந்திய துணைக்கண்டத்தின் பொருளாதாரத்தை நிறைக்கிற 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு தான். நான் தான் அதிக வரிவாய் ஏற்றி கொடுக்கிறேன். அத சொல்றது. இந்தியா இந்த நாட்டிலே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா தான். 99 விழுக்காடு எல்லாம் படிச்சிருக்கான். அங்க இந்த திராவிட கட்சியெல்லாம் போய் படிக்க வச்சுச்சா? அவன் தான் படிச்சிருக்கான். ஒரு சீமக்கருவேல செடியை காட்டியிருக்காருல, காட்டிரு, யாராவது காட்டிருங்க. ஒரு மரம், ஒரு யூக்கலிப்டஸ் தைல மரம், அவனுக்கு தெரியும் அது ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிரும். பத்தாக்குறைக்கு காத்துல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். அப்புறம் எப்படி மேகம் உருவாகும், அப்படி மழை பொழியும். அவனுக்கு தெரியுது, நிறுத்திட்டான். காலி இடங்கள் என்றே கிடையாது. காடுகள், மரங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன குடிசை வேணாலும் மா, பலா, வாழை, தென்னை ஏதாவது வச்சிருப்பான். அப்படி பொட்டலா இருக்கா, அது மேய்ச்சல் நிலமா இருக்கு, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அல்லது ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படியா நம்ம நிலம் இருக்கு? இங்க தூய்மை இந்தியா இருக்கு, பசுமை இந்தியா இருக்க. தூய்மை இந்தியானா எப்படி தூய்மை வரும்? குப்பை அள்ளி கொட்டுறது இல்ல ராஜா. ஊழல், லஞ்சமற்ற, சாதிய இழிவு, தீண்டாமையற்ற, கொலை கொள்ளை வன்புணர்வற்ற, இதுவெல்லாம் அற்ற ஒரு தேசத்தை படைக்கிறது தான் தூய்மை இந்தியா. அதுக்கு என்ன செய்யணும்? குப்பை எல்லக்கூடாது. இந்த நாட்டை குப்பையாக்கி இவர்களை அள்ளி தூக்கி கொண்டு போடணும். பதில் எங்க இருக்கு? பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும்போது மத அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது. கல்லூரிகள் வரும்போது மத அடையாளம் எதுவும் இல்லை. நாங்கள் வரவே இருக்கிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. பெருந்தலைவர் வரும்போது காமராஜர் ஐயா எல்லாத்தையும் சீருடை அணிய சொன்னார். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அந்த சாதி இந்த சாதி என்று வேறுபாடற்ற பிள்ளைகள் மனதில் இந்த சாதி மத நஞ்சுங்கிற விதை விழுந்துடக்கூடாதுன்னு அவர் கவனமா இருந்தார். சரி, மத அடையாளத்தை விட்டு வர சொல்லுவோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் பரதா போடாதே அப்படிங்கிற தங்கச்சி எடுத்துருவோம். பள்ளிக்கூடம், கல்லூரிக்கு மத அடையாளத்தோடு வரக்கூடாது என்று சொல்லுகிற பெருந்தகைகளே பாராளுமன்றம், சட்டமன்றத்துக்குள் வரலாமா? இதான் கேள்வி. படிக்க வர நான் வரக்கூடாது. நாட்டையே நிர்வகித்து நாட்டையே நடத்துகிற ஆளுகிற ஆட்சியாளர்கள் மத அடையாளத்தோடு உள்ள வரலாமா? எப்படி? அப்ப எப்படி இருக்கானா அப்படித்தானே மகன் வளருவேன். தலைவன் எப்படி இருக்கானா அப்படித்தானே பிள்ளை வளரும், குடிகள் வளரும். உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் மொட்டை கொட்டை காவியோட வர்றாரு. அவரை பார்த்து மாணவன் அதோட மொட்டை கொட்டை காவியோட பள்ளிக்கூடம் போறான். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? மதம் மாறினா 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை. மதம் மாறி திருமணம் பண்ணிட்டா உத்தரப்பிரதேசத்துல. எவ்வளவு புரட்சிகரமான திட்டம் பாருங்க. பெண்ணை வன்புணர்வு செய்து கொலை செய்தால் ரிலீஸ், விட்டு சாட்சி இல்லை. பல லட்சம் கோடிகளை பதுக்கி மதிக்கும் கொள்ளையடிச்சு பல ஆயிரம் கோடியை திருடிட்டு வெளிநாட்டுக்கு போனா பிரச்சனை இல்லை. என்ன கேவலம் பாருங்க. மதம் மாறிட்டா. ஒரு இஸ்லாமிய பெண்ணை நான் ஒரு இந்து பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு இந்துவா மாறிடுச்சு. இப்பவும் எனக்கு 10 ஆண்டு சிறை இருக்கா? அது இல்ல இல்ல. மதமாங்க பிரச்சனை. நேத்து வந்ததுங்க. அது நேத்து வந்தது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் தமிழ் என் உயிரிடாங்கிறான். வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில்கணந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். தமிழ் என் பேச்சிலடா மூச்சுங்கிறார்.
அவனே சொல்றான், எங்க புரட்சி பவளனே, தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதியை தாண்டா ஒழிக்கணுங்கிறான். ஏன்? ஒரு சமூகத்தின் ஓர்மையை சிதைக்கிற பெரும் நோய் சாதி மத உணர்ச்சி. அததான் மார்க்ஸ் சொல்றான், மதம் ஒரு அபின். தொட்டு நாக்கில் வச்சா ஏறிடுன்றான். கள்ளு சாராயம் குடிச்சா தாண்டா போதை ஏறும், சாதி மதம் சொன்ன உடனே ஏறிடுன்றான். மதம் இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான் மார்க்ஸ். அது ஐயா பெரியார் வேற வடிவத்தில் சொல்ற, டே கள்ளு சாராயம் குடிச்சவன் படுத்த நிறுத்தா கலந்து தெளிஞ்சிடும்டா, சாதி மத போதை ஏறினவன் செத்தாலும் போகாதாங்கிற. செத்தாலும் ஏன் போகாது? சமாதியில பத்தினா ஆறுமுக நாடார், முத்துமாணிக்க கவுண்டர், அவன் எழுதி வச்சிருப்பான். சாதி பேர் அந்த பொணமா புதைச்ச பிறகும் சுடுகாட்டுல எழுதி வச்சிருந்துவான். இததான் தன்னின பகைங்கிறது. சொந்த ரத்தங்களுக்குள் செய்கிற யுத்தம், சண்டை. தமிழ் சமூகத்துல தேவேந்திரர் இப்படி எந்திரிக்கிறாரு, தேவர் இப்படி அழுத்துறாரு, தேவர் எந்திரிக்கிறாரு, நாடார் அழுத்துறாரு, நாடார் எந்திரிக்கிறாரு, கோனார் அழுத்துறாரு, கோனார் எந்திரிக்கிறாரு, செட்டியார் அழுத்துறாரு, இவர் எந்திரிக்கிறார், கவுண்டர் எழுத்துறாரு, முதலியார் எந்திரிக்கிறார், பிள்ளை எழுத்துறாரு. எந்திரிக்க அவன் தலையில அழுத்தி அழுத்தி உட்கார வச்சுக்கிட்டே இருந்தா, இஸ்லாமியர் எந்திரிக்கும் போது கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் எந்திரிக்கும் போது இந்து, இந்து எந்திரிக்கும் போது இப்படி அமைக்கிட்டு இருந்தா எவன் எந்திரிப்பான்? எவன் இருக்கும்? யாரு? கிறிஸ்தவருக்கு இஸ்லாம் போட மாட்டார், இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர் போட மாட்டார், 2 பேருக்கு இந்து போட மாட்டார், அவன் 2 பேரும் இந்துக்கு போட மாட்டான், படையாட்சிக்கு பறையர் போட மாட்டார், பறையருக்கு படையாட்சி போட மாட்டார், தேவருக்கு தேவேந்தர் போட மாட்டார், தேவேந்தர் நிப்பாட்டினா தேவர் போட மாட்டார், நாடாருக்கு கோனார் போட மாட்டார், கோனாருக்கு நாடார் போட மாட்டார். உனக்கு என்னடா அரசியல் இருக்கும், அதிகாரம் இருக்கும்? உனக்கு என்ன இருக்கும்? கடைசி வரை நீ அடிமை நின்று ஒரு சீட்டு, 2 சீட்டு, முக்கால் சீட்டு, காய்ச்சீட்டு, என்ன இடம் நாடு, சீட்டு நாடு, நாடு என் இடம், என் நிலம் கத்திக்கிட்டே இருக்க. தியேட்டர்ல போய் என்னங்க உங்க சீட் நம்பர் என்னங்க? பியா 12 பியா. சரி, என்னதான் 12 பி, நீங்க இருங்க நான் அங்கே இருக்கேன், வேணா சொல்றேன், இது என் சீட்டுங்க, எந்திரிங்க. படம் பார்க்கறதுக்கு சீட்டுக்கு இவ்வளவு சண்டை போடுற? ட்ரெயின்ல உங்க பர்த் டிக்கெட் என்னங்க, உங்க இது என்னங்க, உங்க சீட்டு 13. என்னதாங்க 13? நீங்க வேற அங்க இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு சண்டை போடுற. விமானத்துல ஏபிசிடின்னு இருக்குன்னா, இந்த சீடு இந்த கதை ஓரத்துல இருந்தா படிக்கலாமே வச்சுமா, நீ உட்காரு சார், டிஎஃப் எங்குது சார், உட்கார்ந்து 1 மணி நேரத்துல இறங்க போறதுக்கே பரதேசி சீட்டுக்கு சண்டை போடுறது. அப்ப நாட்டுக்கு நான் சண்டை போட மாட்டேன்னா? 1 மணி நேரம் உட்கார்ந்து இறங்குற சீட்டுக்கு இவ்வளவு, 2 மணி நேரம் படம் பார்த்து எந்திரிச்சு போறதுக்கு இவ்வளவு. தலைமுறை தலைமுறை தாண்டி பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்கிற என் நாட்டுக்காக நான் சண்டை போடக்கூடாதா? இது ஏன் நாடுறா அப்படின்னு. அரசியலை நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. என்ன பேசு இந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்ன இருந்தாலும் நம்ம ஆளுக என்ன இருந்தாலும் சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்லப்பா. இவனுக்கு என்ன ஒரு நோய் இருக்குன்னா, தமிழ் செத்துருச்சு, தமிழ் செத்தது கவலை இல்லை, மொழி செத்துருச்சு, கலை செத்துருச்சு, இலக்கியம் செத்துருச்சு, பண்பாடு செத்துருச்சு, அவன் வழிபாட்டில் அவன் தாய்மொழியில் வழிபாடு செத்துருச்சு, அவன் பாரம்பரிய தொன்று தொட்ட வழிபாடு போயிடுச்சு, நில வளம் போயிடுச்சு, நீர் போயிடுச்சு, காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு, மணல் சுரண்டி விற்கப்பட்டுருச்சு, மண்ணெல்லாம் விற்கப்பட்டுருச்சு, மலைகள் நொறுக்கி கற்குவாரிங்கிற பேர்லையும் மணல்னு போயிட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்ப நிலம் பானை வளமா ஏறக்குறைய மாறிக்கிட்டு இருக்கு, எந்த உயிரினமும் வாழ முடியாத இடமா இது மாறிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி கவலையே கிடையாது. மீனவன் செத்துறான், மாணவன் செத்துறான், விவசாயி சாகுறான், எதை பத்தியும் கவலை கிடையாது. என் சாதி செத்துறக்கூடாது. அதே மாதிரிதான் மணல் போகுது, காடு போகுது, நீர் போகுது, எதை பத்தியும் கவலை. என் மதம் போயிடக்கூடாது. ஒரு கோஷ்டி, இது ஒரு கோஷ்டி. இந்த பயல்கள்கிட்ட நீங்க நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒரு மக்களின் பொது பிரச்சனைக்கு, மக்களின் பிரச்சனைக்கு வீதியில் நின்று இந்த நிலத்தில் ஒரு சாதி கட்சி, ஒரு மத கட்சி போராடியது உண்டா? மீத்தேனுக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு, அணு உலைக்கு,
கச்சத்தீவு மீட்புக்கு, காவிரி உரிமைக்கு, முல்லை பெரியாற்றுக்கு, சொல்லுங்க. மீனவர் படுகொலைக்கு, மாணவர் போராட்டத்துல, செவிலியர் போராட்டத்துல, மருத்துவர் போராட்டத்துல, பேராசிரியர் பெருமக்கள் போராட்டத்துல, ஆசிரியர் பெருந்தகைகள், எந்த இடத்துல நின்றுக்க? எந்த இடத்துல நின்றுக்க? ஆனா எங்க நிப்ப? சாதிங்கிற இடத்துல, மதங்கிற இடத்துல நிப்ப. சாதி மதத்தை அது உன்னை காப்பாற்றாது, நீதான் அதை காப்பாற்றி வச்சிருக்கிறாய். ஐயோ மானுட சமூகமே, அன்புடு கூட உனக்கு பயன்படும். சாதி மதமும் உனக்கு பயன்படாது, காப்பாற்றாது. உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? சாதி மதம் எல்லாம் போச்சு. இதுல அடிச்சுக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு, அதுவும் பல சாதிக்கு கிடையாது. அதுவும் கிடையாது. அப்ப இந்த உணர்ச்சியிலிருந்து நீ வெளியே வரணும். சாதி மதம்ங்கிறது சதையை ரெண்டாக வெட்டி பிளக்கும் கோடாரி கத்தி. பிளந்த சதையை இணைக்கிற, தச்சு சேர்க்கிற ஒன்று இருக்கு, அதான் ஊசி நூல். இந்த நூல் என்பது மொழி உணர்வு, ஊசி என்பது இன உணர்வு. இது ரெண்டும் தான் சேர்க்கும். நீ போ, ஆந்திரா போ, அவன் கேட்பான், who are you? I am Nadar. I am Counter. கன்ஃபியூஸ் ஆயிடுவான், யார் அவன், என்னடா அதை பேசிட்டு. நீ அமெரிக்கா போ, அங்க போய் ஐ ஆம் இஸ்லாம், ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் இந்துன்னு போடா மண்டுன்னு சொல்லி தள்ளிட்டு போயிடுவான். அவன் ஹூவாரியோன்னு கேட்கறது நீ எந்த மொழியில் பதில் சொல்றாய் என்கிறது தான். உலகம் பூரா பிரெஞ்சுக்காரன் ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான் கை குலுக்குவான். பிரிட்டிஷ்காரன் ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை குலுக்குவான். உலகம் பூரா அயர்லாந்துல இருந்தவன்லாம் கிறிஸ்தவன் தானே, பிரிட்டன்ல இருந்தவன் தான் கிறிஸ்தவன் தானே. அப்புறம் இங்க இருந்து அயர்லாந்து தனிநாடு கட்டிச்சு, அவன் இங்கிலீஷ் ஐரிஷ். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மொழி வழிதான் உலகத்தில் தேசிய இனங்கள், நிலங்கள். பாகிஸ்தான் போச்சு மதம், பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் ஏன் போச்சு? மொழி இனம். வரலாறு பார்க்கணும்ல, அதான வழி நடத்துது. அப்படிதான் நீங்க புரிந்து கொண்டு இந்த நிலத்திலே அரசியலை செய்யணும். அது சாதி கட்சி தான் 50 வருஷமா இருக்க, என்னத்தை சாதிச்சிருக்குன்னு ஒண்ணு சொல்லு. சாதி கட்சியின் தலைவர் ஒரு சீட்டு, ஒன்னா அதிமுக போய் ஒரு சீட்டு வாங்கி ரெட்டலையில நிப்பாரு, இல்ல உதயசூரியன்ல ஒரு சீட்டு வாங்கி உதயசூரியன்ல நிப்பாரு. அதானே தமிழன் சாதி சொல்லுவாங்க, தமிழன் அல்லாதவன் சாதி சொல்ல மாட்டாங்க. இதாங்க பிரச்சனை. தமிழர்கள் யார் வந்தாலும் சாதி கேட்பாங்க, நீ என்னாலுங்க கேட்பாங்க. எங்க ஐயா ராமதாஸ் வந்தா கேட்பான், எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தா கேட்பான், கார்த்திக் வந்தா கேட்பான், சரத்குமார் வந்தா கேட்பான், சீமான் வந்தா கேட்பான், நாளை விஜய் வந்தாலும் கேட்பான், யார் வந்தாலும் கேட்பான். ஆனால் தமிழன் அல்லாதவன் யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பாங்க. இதாங்க தமிழன். அதனாலதான் எங்க அண்ணன் திரும்ப திரும்ப அண்ணன் பழனி பாபா, இன துரோகிடா, நாயை நல்லா எனக்கு பிடிக்கும், நன்றி உள்ளது, வாழாட்டும் விசுவாசமா இருக்கும், ஆனா நன்றி கெட்டது, துரோகி. துரோகிங்கிறார், இன துரோகிங்கிறார். நாய் என்ன இன துரோகம் பண்ணிச்சு நீங்க கேட்கலாம்ல? தட்டுல சோற வைங்க, நல்லா சாப்பிடும், அப்படியே உட்கார்ந்துருக்கும், வயிறு நிறைஞ்சிச்சு படுத்திருக்கும், தட்டையே பார்த்துக்கிட்டு. கோழி வந்து கொத்தும் பேசாம இருக்கும். இன்னொரு எலி வந்து சாப்பிடும், அணில் வந்து சாப்பிடும், மற்ற குருவிகள்லாம் கொத்தும் பேசாம இருக்கும். இவனோட நாய் இவன் இனம் சார்ந்தவன் வரும்போது பாஞ்சு கடிக்கும். இப்ப இனத்துறையா அதான்டா தமிழன். தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் தலைவேற்றுவான். தலைவாவா, தமிழ்நாடு காத்திருக்கிறது வா, தெய்வமே வா, நாற்காலி வா, நீ என்ன வேணாலும் செய்யுங்களா. தமிழன் சீமா வந்துட்டாம என்னாலுங்க நம்ம பயலா, நம்ம பயலாவே, நம்ம பயலா எல்லாத்தான் பேசுறான். நான் நம்ம பயல நினைச்சேன். உன்னை யாரு நினைக்க சொன்னது? இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கிறான் யாருன்னு தெரியல. நான் ஒரு கிருஷ்ண பரமாத்மா ஆயிட்டேன், கிருஷ்ண பரமாத்மாவே ஆயிட்டேன். என்ன நினைக்கிறியோ அதுவாவே ஆயிடுறேன் நான். நீ என்னவா நினைக்கிற? நீ அவரு கவுண்டரோ? கவுண்டர். அவரு படையாச்சி, ஆமா படை.
அவர் திருமாவளவன் சொந்தக்கார பெண்ணாமல பறையறாமே ஆமா, அவர் நாடாராமே ஆமா, அவர் கோணாராமே ஆவா. போடா பரதேசி பல உள்ளக்கா பெண். இதே வேலை சீமா பேசிக்கிட்டு இருக்கான். முன்னாடி புதுசா வர்றான் யாரா? அவன் என்ன சாதி தெரியுமாடா அவனுக்கு? அவன் என்ன மதம் தெரியுமா? ஆனால் நான் யார்? என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறா. நான் தமிழன். உலகத்திற்கு எங்கு சென்றாலும் நான் தமிழன். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்கிறார் எங்கள் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதியார். தமிழன் பெருமைக்குரியவன். அதுல தாழ்த்தப்பட்டவன், வீழ்த்தப்பட்டவன், நொந்தவன் இருந்தவன்னா அதுக்கு தான் தேஞ்ச செயற்படுகிறது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். சூனிய சீசர் சொல்றான், அவன் வந்து உன் தகுதி அறிவிக்கிறவர் உட்கார்ந்து இருக்காதடா. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் பெரிய வல்லவர். அவன் என்னடா உன்னே சொல்றது? எழுடா, எழுந்து சொல்றா, பேரறிவிப்பு செய்யடா, பிரகடனம் செய்யறாங்க. எப்படி? நான் ஆக சிறந்தவன் என்று சொல்றார். நான் தமிழன், ஆக சிறந்தவன். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனத்தின் மகன். நாங்க சொன்னா பெருமைக்கு பேச. அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குரியர் சொல்கிறார், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. சமஸ்கிருதம் தான், ஹிந்தி தான், இதர் மே சாத் மே இந்தியா சவர் நேஷனே எல்லாம் மிஸ்டர். கடைசியாக மோடி என்ன சொல்றார்? உலகின் மூத்த மொழி தமிழ் என்பதில் எனக்கு பெருமை என்று ஐயா பேசுறாங்க. நமக்கு அதுலதான் கொஞ்சம் நடுக்க வருது. ஆகா, தமிழ் என்ன பாடுபட போகுதோ, இன்னி என்ன சிக்கலை கொண்டாந்து நிறுத்த போறாரோ அப்படின்ட்டு. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு வரணும். அரசியல் இல்லாமல் எதுவுமில்லை என்கிற புரிதல் வரணும். படிக்கிற செய்தித்தாள் இருந்து, குடிக்கிற தேநீரிலிருந்து, படிக்கிற பாடத்திலிருந்து, பார்க்கிற வேலையிலிருந்து, வாங்குற சம்பளத்திலிருந்து, விதுக்கிற பர்பஸை, சாப்பிடுகிற காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அரசு. அரசை தீர்மானிப்பது, நிர்மாணிப்பது அரசு இயல். அறிவியல், புவியியல் போல இது ஒரு இயல், இது ஒரு வாழ்வியல். அந்த கோயில்ல 3 வேளை பூஜை நடக்கணும். யாரு தீர்மானிக்கிறா? அறநிலையத்துறை அமைச்சர். விண்வெளியில விண்கலம் வந்து இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல பறக்கணும், தீர்மானிக்கிறது யாரு? அமைச்சர், அரசு. இந்த அரசு தீர்மானிப்பது எது? அரசு இயல். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும், மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றென்று அறிக. அரசியல் வேண்டாம் என்று சொல்பவன் வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்று சொல்கிறது போல ஒரு பைத்தியக்காரன். இதை கற்றுக்கொள்ளணும். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருவதும் விலகாது. அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். இப்ப நேர்ந்துருச்சு இல்ல? இதான் நடக்கும். இன்னும் இதை விட கொடுமை நடக்க போகுது. அவருக்கு பின்னாடி ஒரு ஆள் தயாரா இருக்கு. அப்புறம் அவர் வந்து ஆளும்போது நீ வாழ்வ. நான் அதுக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் மூட்டை கட்டி கிளம்பிடுவோம்டா, கிளம்பிடுவோம். பல பேரறிஞர்கள் சின்ன வயசுல செத்து போனது காரணம் என்ன தெரியுமில்ல? பாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், என்ன இவங்களோட இருந்து மாரடிக்கிறதுக்கு போய் சேர்ந்துரும்டான்னு வைக்கணும். அதை கற்றுக்கொண்டு, தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தனை என்பதை தமிழின மக்கள், எனது அருமை உறவுகள் புரிந்து கொள்ளணும். இங்கே நம்ம நின்று பேசிக்கொண்டிருக்கிற மண்டபம் யாரு? தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர்ல அமைஞ்ச மண்டபம். அதை நம்ம சொல்லணும். அவரு வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை பெற்றுக்கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று சொல்றார். இன்னும் விரிவா சொல்றாரு, எப்பா காசு ஓட்டு போடுறது காசு கட்டி நிக்கிறியப்பா, ஊர்ல முளைக்கட்டு போட்டா நீ கையில இருக்கிற 2 ரூபா 3 ரூபா 4 ரூபாய் எடுத்து கொண்டு வச்சு பார்த்துட்டு வர. ஒரு ஜல்லிக்கட்டு விட்டா 4 ரூபாய் கொண்டு போய் கையில இருக்கிற காசை கொண்டு வச்சு பார்த்துட்டு வர. ஒரு சினிமா பார்க்க போனா 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு கையில இருக்கிற காசை கொண்டு வச்சு பார்த்துட்டு வர. ஒரு திருவிழா பார்க்கறதுக்கு இப்படி போற. இது தேசத்தின் திருவிழாப்பா, இதுக்கு ஏப்பா யாரோ ஒருத்தன் காசு தரணும்னு காத்துக்கிட்டு இருக்க? அது அசிங்கம் இல்லையா என்று கேட்கிறது. இந்த மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது என்பது அவமானகரமானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர்
நமக்கு கற்பிக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று சொல்றாங்க. ஏன்னா அவர் காலத்திலே வித்திருக்கான். காங்கிரஸ் காலத்துல அன்னைக்கு ₹1 ₹2 கொடுத்துருக்கான். இன்னைக்கு அது 2000 மாறி இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. இதெல்லாம் டெவலப்ல வருது. அதுல வருது. அப்ப அந்த ₹2 இன்னைக்கு 2000. அதிலே அவர் வேதனைப்பட்டு அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த வெங்கடாசலது திருமாலை அழைத்து வருவானேன், அவர் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவானேன், இதையெல்லாம் செய்வோம் அதையெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்களே, இந்த காங்கிரசார் செய்தார்களா அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கே அவங்க திருமால் படத்தை கொண்டாந்து வச்சு சத்தியம் வாங்கியிருக்கான். காசை கொடுத்துட்டே ஓட்டை எனக்கு போடுங்க. இன்னைக்கு தாலியில் அடிச்சு வாங்குறான், பால் அடிச்சு வாங்குறான், பிள்ளை தலையில் அடிச்சு சத்தியம் வாங்குறான். அம்மா காசை வாங்கினா நம்ம காசை வச்சுக்கிட்டு மாத்தி உங்க மகனுக்கு போட்டு எப்படி அப்பே புள்ள தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேனே. இன்னொரு வீட்டுல போய் ஏம்மா காசு வாங்கினா நம்ம உங்க காசு தானம்மா, வாங்கிட்டு மகனுக்கு போடுவோம். எப்படியப்பா போடுறது, பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனப்பா, அந்த பாதிப்பை அடிச்சாத்தான் காசை தருவேன்ட்டானப்பா. என்ன எப்படிப்பட்ட ஜனநாயகம்! இந்த நாட்டு விடுதலைக்கு இந்த குடியரசை நிறுவனத்துக்கு தான் நம்ம பாட்டன் தூக்குறது இங்க இருக்கான், சக்கு இழுத்திருக்கான். எனக்கு இந்த இவர்கள் மேல இல்ல, நம்ம முன்னோர்கள் மேலதான் கோபமும் வெறுப்புமா இருக்கு. இவ்வளவு பாடுபட்டு இந்த அயோக்கிய பயிலிட்ட நாட்டை கொடுத்துட்டு போயிட்டீங்க. என்ன கொடுமை பாருங்க. அவன் வின்சென்ட் சர்ச்சில் சொல்லி இருக்கிறாரு, யாருக்கு வேணாலும் சுதந்திரம் கூட இந்தியர்களுக்கு கொடுத்துறாத. ஏன்னா அவன் இனிக்க பேசுகிற வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டவர்கள். ஒரு நாள் வீசுகிற சுவாசிக்கிற காற்றுக்கும் குடிக்கிற நீருக்கும் வரி போடுவார்கள் சொல்லியிருக்காரு. அது நடக்குது. ஒரு 2 பிரச்சனைனா நீங்க அதை பேசிட்டு இதை சரி பண்ணிடலான்னு போகலாம். பிரச்சனைக்குள்ளே நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறக்குறோம் என்பதை புரிந்து கொள்ள. எல்லாமே பிரச்சனை. குடிநீர் இல்லை, தலைநகர்ல குடிநீர் தட்டுப்பாடு. இப்ப தேர்தல் முடிஞ்சோன்னா ஏப்ரல் மேல ஆரம்பிச்சிடும். 10 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெய்தது அப்படின்னு செய்தி குறிப்பாங்க. இதுவரை 100 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட மழை பெய்ததே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு தேவையான நீர் இந்த மழை பெய்திருக்கிறது. ஆனால் சேமிக்கிறது இல்லை, நேர கடல்ல விட்டுறது. திருப்பி ஏப்ரல் மேல தண்ணி இல்லாம குடத்தை வச்சுக்கிட்டு நம்ம தாய்மார்கள் ஒரு குடம் தண்ணிக்கு 3 கிலோமீட்டருக்கு பானை அடி வச்சுட்டு நிக்கிறது. இவங்க இப்படி தவிக்க விடுறாங்களே, தண்ணி இல்லாம தத்தளிக்க விடுறாங்களே, இவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா நினைக்கிறது இல்லை. 500 வாங்கிட்டு போட்டுரும். ஒரு பூனை இருக்குல்ல, பூனை, அதுக்கு ஒரு வெள்ளையா பாலை காய்ச்சி வச்சுட்டீங்க, சூடோட வச்சுட்டீங்கன்னா ஒரு தடவை குடிச்சிருச்சுன்னா சுற்றுச்சு அப்படின்னா வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது அதற்கு பிறகு பூனை. ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளா 50 ஆண்டுகளா அதான் நடக்குது. மிக்சி தெரிய தறி, கிரைண்டர் தெரிய தறி, அதுல எதை போட்டு அரைக்கிறதுன்னு கேட்டா பதில் இல்லையே. விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், வேளாண்மை இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எதுவும் இல்லை. இதுல எதை போட்டு அரைக்கிறது? மடிக்கணினி கொடுக்குறீங்க, செல்போன் கொடுக்குறீங்க, டிவி கொடுக்குறீங்க, சரி. மின்சாரம் கொடுக்குறீங்களா? அதை சார்ஜ் பண்றதுக்கு, அதை இயக்குறதுக்கு இல்லை. இலவச மின்சாரம் சரி, தடை இல்லாம வருதா? 2 லட்சம் இலவச மின்சாரங்களை விவசாயிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு. விவசாயி ஏண்டா ஏழையா இருக்கேன்? ஏன் ஏழையா இருக்கேன்? யாக்க பதில் இருக்கு. சிகரெட்டு குடிக்காம நீ வாழ முடியும். சிகரெட்டை தயாரிக்கிற முதலாளி மிகப்பெரிய பணக்காரன். பான்பராக்கு பீடா போடாம நீ வாழ முடியும். பான்பராக்க தயாரிக்கிறேன், குட்கா, மாணிக் சந்து பான்பராக்க தயாரிக்கிறவன் பெரிய கோடீஸ்வரன். நம்ம ஐயா கூட எதிர்கட்சியா இருக்கும்போது குட்காவை தூக்கிட்டு சட்டசபைகளை போனாரு. ஐயா அப்படியே ஒரு குவார்டரையும் தூக்கிட்டு போங்க, ஏன்னா அது போல. பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலே குட்கா விற்க கூடாது, சரி குவார்டர் விற்கலாமா? அப்படி நீங்கள் யாரும் கேட்க கூடாது. இது ஒரு கொடுமை. கார் இல்லாமல் உன்னால் வாழ முடியும், உற்பத்தி செய்கிறவன் மிகப்பெரிய பணக்காரன். செல்போன் இல்லாமல் வாழ முடியும், அதை தயாரிப்பவன் ஆக பெரும் கோடீஸ்வரன். ஆனால் உணவில்லாமல் யாராலும் வாழ முடியாது, அதை விளைய வைக்கிற விவசாயி பிச்சைக்காரன். வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார். இது எவ்வளவு பெரிய முரண்பாடான
ஒரு கட்டமைப்பு என்பதை நீங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. சாராயம் குடிக்காம உன்னால வாழ முடியும். ஆனா சாராயத்தை விலை உற்பத்தி செய்யற முதலாளியின் பொருளாதாரம் என்ன, அவனுடைய வருமானம் என்ன, வருமானம் என்ன? ஒவ்வொரு சிக்கலையும் பாருங்க. கல்வி தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம். இப்போலாம் மத்திய அரசு இப்ப என்ன சொல்லுது, நீட்டை கொண்டு வரதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீட் இந்த மருத்துவ கல்வியில முதலாளிகள் கொள்ளை லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தார்கள், அதாவது மருத்துவ கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள், அதை கட்டுப்படுத்தி விட்டது நீட்டுங்கிறாங்க. கல்வியவே வித்துட்ட, சந்தைப்படுத்திட்ட, தனியார் முதலாளிகளின் சொத்தாக்கிட்ட. அப்புறம் நீட்டால என்னத்தை கட்டுப்படுத்த எப்படி கொண்டு வருவ? அதனால எப்படி கல்வியின் தரத்தை உயர்த்துவ? ஏன்னா பதிலே இல்லை, பதிலே இல்லை. மின் உற்பத்தி விநியோகம் தனியார் முதலாளிகள். அரசு என்ன கற்பிக்குது? அரசை விட தனியார் முதலாளி எல்லாவற்றையும் தரமாக கொடுப்பார்கள் என்று நமக்கு கற்பிக்குது. குடிக்க நீரை கொடுக்க முடியல, தடையற்ற மின்சாரம் தர முடியல. அதுவும் ஒரு சின்ன மழை பெய்தால் போதும், டப்புன்னு நிறுத்திடுவான். மொத்த பேர் இருட்டுல தான் கிடக்கணும், மொத்த பேரும். அற்ப கொசுவை ஒழிக்க முடியல, ஆனாலும் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்ன்றான். கொசு எங்க உற்பத்தி ஆகுது தெரியும். நீர் தேங்கி நிலைத்த அந்த இடத்துல இருக்கும்போது அது கொசு முட்டையிட்டு கிளம்பி வந்துருது. அது தடுக்க முடியல. அந்த நீர் ஓடாம அப்படியே தேங்கி நிற்க காரணம் என்ன? அந்த சாக்கடை அடைச்சுக்கிறதுக்கு யார் காரணம்? பாலித்தீன், பிளாஸ்டிக். அதான் ஒழிக்க முடியல. ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. ஆர்கே நகர்ல, எழில் நகர்ல ஒரு இடத்துல 100 ஏக்கர்ல குப்பைமேடு இருக்கு. ஆனா நியாயமா இருந்திருக்க வேண்டியது என்ன? 100 ஏக்கர்ல நீர் தேக்கம், ஒரு ஏரி. சென்னையில் விழுகிற மழை நீரெல்லாம் ஓடி போய் சின்ன சின்ன 10 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 50 ஏக்கர் என்ற இந்த நீர் தேக்கங்களை உருவாக்கி, நீர் வழிந்து அதுல போய் சேருவதற்கு புதிய நீர்த்தாரைகளை உருவாக்கி அங்க போய் இதை ஆக்கிரமிக்காம பார்த்துக்கணும். ஏன்னா பல நீர்த்தாரைகள், பல ஏரிகள், பல குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான். நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரினுடைய அந்த வள்ளுவர் கொட்டர்களை அதுவே நீர் தேக்கத்தெல்லாம் கட்டியிருக்கு. ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. தூத்து வீடையும் கட்டிவிட்டு வள்ளுவனுக்கு கோட்டத்தை கட்டிவிட்டு ஏரியாவுக்கு பேர் லேக் ஏரியான்னு வச்சு போயிட்டாங்க. இந்த பெருமக்கள் தான். மதுரையில ஒரு வழக்கு வருது, ஏரியை ஆக்கிரமித்து கட்டிடத்தை கட்டி விட்டார்கள் அப்படின்னு. நீதிபதி வேகமா கேட்கிறாரு, அரசு தரப்பு வழக்கறிஞர் காதப்பை கிடைக்கிறாரு, நீங்க உட்கார்ந்துருக்க இடமே ஏறிதாங்கயான்ட்டு தூக்கி தூர விசுறாரு. பாப்ப இதான் நடக்குது. நான் திருவள்ளூர் வழக்கு எங்க போனேன், ஜெயராம் வீடு தாக்கிய வழக்குன்னு என் மேல வழக்கு போட்டிருந்தாங்க. அங்க போனோம். அது ஏரியை தூத்துட்டு தான் நீதிமன்றமே கட்டப்பட்டிருக்கு. தலைநகர்ல ஆதி தமிழ் குடிகள் வாழக்கூடாதுன்னு எல்லாரையும் பிரிச்சு தூக்கி வீசி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கம் ஓடுன்னு வெட்டி விட்டாச்சு. இந்த இடத்தை யாருக்கு குடிப்பீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை. வீடு கட்டும் போது தெரியாதா இது பாதையை ஆக்கிரமிக்குது, இது அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டுகிறார்கள் என்று? இப்ப பெத்தல் நகர்ல ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்கன்னா 5000 குடும்பத்தை வெளியேற்றுறதுக்கு வேலை நடக்குது. ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி இந்த மக்கள் மன்றத்துக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு வைக்கிறேன். ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? 35 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிருக்கு? முதலா வீடு கட்ட கல்லை வைக்கும் போது தடுக்காமல என்ன பண்ணிருக்கு? வீடு கட்டிய பிறகு மின் இணைப்பு கொடுத்தது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? வாக்காளர் அட்டை கொடுத்தது யார்? எரிவாயு இணைப்பு கொடுத்தது யார்? வீட்டு வரி வாங்கியது யார்? இத்தனையும் செய்துவிட்டு இப்போது ஆக்கிரமித்தவர்கள் என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையானது பாரு. மக்கள் ஆக்கிரமித்தார்களா? அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் ஆக்கிரமித்தவர்களுக்கு வீட்டு மனைகளாக பிரித்து விட்டார்களா? பதிலாட்ட இருக்கு. தலைநகரில் மின் விளக்கு, எல்லா மின் விளக்கும் எரியுதா? தலைநகர், தமிழகத்தின் தலைநகரில் அரை நூற்றாண்டுகளாக வெள்ளம் வரும்போது மக்கள் அவதியுறுகிறார்கள், துயருகிறார்கள், வீடுகள் மூழ்கிறது. அதில் கழிவு நீரும் கலந்து கொண்டு கொசு உற்பத்தியாகி அது கடித்து நோய் தொற்று வருது. இது இப்படி பல சிக்கல்களை ஒவ்வொரு ஆண்டும், ஒரு ஆண்டு நடந்துருச்சு. அதை சரி செய்யறதுக்கு ஒரு 2 ஆண்டு ஆகுது. சரி,
50 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளச்சேதம். அந்த வெள்ள நிவாரணம் 2000 கோடி. அந்த 2000 கோடிக்கு கழிவுநீர் வழிந்தோட, மழை நீர் வழிந்தோட காவாயை வெட்டியிருக்கலாம். அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எதுக்கு? எங்க? காவாய்க்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்க? அது ஒதுக்கினவன் வாய்க்குள்ள போயிட்டதுனால காவாயும் இல்ல, ரூபாயும் இல்லை. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. இவர்கள் ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு யுக்தியை கையில் எடுத்துட்டாங்க, ஒரு தந்திரத்தை. என்ன வேணாலும் செய்யலாம், தேர்தலுக்கு காசு கொடுத்தா மக்கள் போட்டுருவாங்க. இதிலிருந்து மக்கள் மீளாத வரை இந்த சமூகம் வாழாது. என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்டா. தேர்தல் நேரத்தில் 2000 3000 அண்டா குண்டா பட்டு புடவை மூக்குத்தி தோடு தொங்கட்டா இதுகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி வாங்கிடலாம். அவர் வெற்ற அறிவிப்பு தானே. நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம். வந்தபோது ஏன் செய்யவில்லை? பேச்சு கிடையாது. 50 ஆண்டுகளாக செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்ய போகிறீர்களா? பதில் இல்லை. அதுதான் இங்க நாம் எழுப்புகிற கேள்வி. இந்த ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நாங்க இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம் மாணவர்களுக்கு. நான் பஸ் பாஸ் கேட்கலையே. நான் கேட்டது சரியான சமமான தரமான கல்வி இலவசம். பஸ் டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன். நீ 5 ரூபா டிக்கெட் இலவசமா கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் கட்டி கல்வி கற்க வைக்கிற. நீ 5 லட்சம் ரூபாய் கல்வி இலவசமா கொடு, 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிறேங்கிற. இதானே? யாரு ஸ்கூட்டிக்கு மானியம் கட்டுது? இந்த ஸ்கூட்டியில எந்த அந்த பியூட்டி எந்த டியூட்டிக்கு போகுது? ஒண்ணும் கிடையாது. எதுக்கு ஸ்கூட்டி? எதுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் கேட்டாங்களா? பஸ் கட்டணத்தை ஏற்றி விட்டு ஸ்கூட்டிக்கு எதுக்கு மானியம் கொடுக்குற நீனு? என்ன ஆட்சி முறை இது? என்ன ஆட்சி முறை? என்ன ஆட்சி முறை? இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சி, திராவிட கட்சி திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள், சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது நாளை தவிர ஒரு திட்டம் யாராவது சொல்லுங்க. இலவசம் எது? மின்விசிறி. இலவசம் எது? மிக்சி, கிரைண்டர். ஒரு குடும்பத்திற்கான அடிப்படை தேவை. இதை வாங்கி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வசதி, வருவாய் பெருக்கம் கூட இல்லாத ஏழ்மை வறுமை நிலையில் 50 ஆண்டுகளாக வைத்தது யார்? இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியும் என்கிற நிலையில் வைத்தது யார்? தாலிக்கு தங்கம் முடித்தீர்கள், சாதனை. குடிக்க வச்ச 2 லட்சம் பெண்களின் தாலி அறுத்தீர்கள், அதுவும் சாதனை. குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் இனப்படுகொலை இல்லை என அன்பிற்குரிய மக்களே, குடிக்க வைத்துக் கொள்வதும் இனப்படுகொலை தான். ஏதாவது சிங்களவன், இதை செய்தவன் எங்களவன். தற்சாலி வரானார். மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம். நான் சொல்லல, பேரறிஞர் அண்ணா. இவர்கள் பல ஆண்டுகளாக இந்த வெண்ணையைத்தான் நக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் கொடுமையா இருக்கு? பல ஆண்டுகளாக. ஆனால் மாற்றத்தை விரும்புகிற மக்கள், குறிப்பாக என் தம்பி தங்கைகள், படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், சேவைதான். மரக்கண்டுகளை நடுகிறோம், சேவைதான். முதியோர்களை பராமரிக்கிறோம், சேவைதான். சாலை குண்டுகுழி அந்த சீரமைக்கிறோம், சேவைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சேவை இருக்கிறது. நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசாங்கம் அமைய செய்வது. ஒரு தூய அரசியலை உருவாக்கிவிட்டால் ஒரு நல்ல அரசு அமைந்துவிடும். நல்ல அரசு அமைந்து விட்டால் இதையெல்லாம் அரசை செய்துவிடும். புரட்சியாளன் சேகுவேரா, மக்களின் விருப்பப்படி அரசாட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதை விட மகிழ்ச்சிகரமான ஒன்று உண்டா? நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை. காரணம், என் பிள்ளைகளுக்கானது, என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடும். அப்படிப்பட்ட மக்களின் அரசை நிறுவுவதற்கு மக்கள் நாம் தயாராக வேண்டும். இதை அன்பிற்குரிய சொந்தங்களின் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான், சின்ன வயசுல இருந்து கத்துறான், நல்லா கத்துறான்னு காசு விழுது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பண்ணி மாதிரி கத்தி கத்தி, சின்ன பண்ணி, நடுத்தர பண்ணி, வயசான பண்ணி, எல்லா மாதிரியும் கத்துறான். புதுசா ஒருத்தன் வர்றான் நம்மள மாதிரி, அவனும் பண்ணி மாதிரி நான் நல்லா கத்துவேங்கிறான். போட்டி, இந்த மாதிரி ஒரு மேடை இல்ல. புதுசா வந்தவன் கத்துறான், இது சரியில்லை சரியில்லை, இது போலி. அந்த பழைய ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்காங்க, அவன் தான் உண்மை, அவன் தான் உண்மை, நல்லா கத்துறான் நல்லா கத்துறான்னு கை தட்டுறாங்க, ரொம்ப இது பண்றாங்க. நிப்பாட்டுங்கடா,
கோவத்துல போய் ஒரு சாக்கை தூக்குறான், கோணிய தூக்குறான். உண்மையிலே ஒரு பன்னி படுத்து கிடக்கு. இந்த புதுசா வந்தவன் உண்மையிலே ஒரு பன்னி படுத்து கிடக்கு. அவன் சொல்றான், பைத்தியக்காரங்களா, இவெல்லாம் கத்துனதுனா இல்லடா இந்த பன்னி. உண்மையான பன்னி கத்துது, அதை போலிங்கிறீங்க. அவன் பன்னி மாதிரி கத்துறான், அதை நம்புறீங்களடா, பைத்தியக்காரங்களான்றான். திருப்பி ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போடணும். வேடம் போட்டு எல்லா மாணவர்களும் வந்து நடிக்கிறாங்க. முதல்ல ஒரு மாணவனுக்கு முதல் பரிசு, ரெண்டாவது ஒரு மாணவனுக்கு ரெண்டாவது பரிசு, இன்னொருத்தருக்கு மூன்றாம் பரிசு. மூன்றாம் பரிசு வாங்கியவர் யாரு? வேஷத்தை கலைச்சு காட்டுறாரு, உண்மையிலே சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சவனுக்கு முதல் 2 பரிசு, சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. அங்க ஐயா இறையன்பு முடிக்கிறார், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். நீங்க என்ன செய்ய? நாங்கள் வந்தால் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், நாங்கள் வந்தால் 5000. இதை நம்பி நம்பி ஏமாந்து செத்து போன இனக்கூட்டமாயிடுச்சு. ஒரு தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான சின்னமாக அலையுது. சுயமரியாதை பேசிக் கொண்டு வந்த இனம் அவமரியாதை சின்னமாக அலையுது. இதை மாற்றணும். இதுக்கு ஒரே வழி இருக்கு. மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஊழல் லஞ்சமற்ற ஆட்சி, உள்ளாட்சியிலும் நல்லாட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு, விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவதுதான். இதை விட்ட வழி இல்லை. வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான், இந்த நாடு வாழுது வளருது. வாழ முடியாமல் விவசாயி சாகிறான், நாடு இல்ல, சுடுகாடு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வள்ளுவ பெருமகனார் சொல்றார். உழவன் கைமடங்கி படுத்து விட்டாலே அன்பு மக்களே, பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதுன்றார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலை. உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. எவ்வளவு வர்றாரு பாருங்க. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், யாரை நம்பி சீமானமும் தம்பிகளும் நிற்கிறார்கள்? யாரோடும் சேராமல் நிற்கிறார்கள்? யாரோடு நான் சேரணும்? நான் என் மக்களோடு நிற்கிறேன். என் அப்பா, என் அம்மா, என் பெரியம்மா, என் சின்னம்மா, என் சித்தப்பா, மாமன், மைத்துன, அண்ணன், தம்பி என்ற பெரும் கூட்டத்தோடு நிற்கிறேன். நான் குட்டையில் மீன் பிடிக்கல, கம்மாயில் மீன் பிடிக்கல, கடலில் மீன் பிடிக்கிறேன். நான் என் மக்களோடு கூட்டணி இருக்கேன். மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். இவர்களோடு எப்படி சேர்வது? மாற்றம் பற்றி பேசுகிறோம். எதிலிருந்து மாற்றம்? எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்றம்? அது எப்படிப்பட்ட மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? இந்த கட்சி ஆட்சிகளிலிருந்து தான் மாற்றம் தேவைப்படுகிறது. பிறகு வந்து தோற்ற பிறகு அதே கட்சிகளோட கூட்டணி பேசி சீட்டை பேசி உள்ள போய் நின்றால் அது மாற்றமாக இல்லாமல் பெருத்தைய மாற்றமாகிவிடும். இந்த கட்சிக்கு திமுக, அதிமுக, இந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த கட்சிகளுக்கு தமிழர்கள் நம்மை ஆள வேண்டும் என்கிற கனவு. நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற மொழிவழி தேசிய இனங்களையும் போல என்ன இனமும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு. இவர்கள் எப்படியாவது எதையாவது அறிவித்து என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் இந்த நிலையிலிருந்து என் மக்களை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைமிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். நாங்கள் உங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, தீர்க்க வந்த பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்து விடுவான் மனோஜ், இவன் என்ன செஞ்சிருவான், அவன் என்ன செஞ்சிருவான். அவர் சொல்றாங்க, நானு ஜிஎஸ்டி வர வேண்டிய பணத்தை கேட்டேன், தர முடியாதுட்டாங்க. வெள்ளக்காரன் காலத்துல நம்ம நடத்தின வரிகூடா இயக்க மாதிரி ஒண்ணு நடத்த வேண்டியதானே. எல்லா வர்த்தகர்களையும் கூப்பிட்டு ஜிஎஸ்டி கட்டாத, முடிஞ்சு போச்சு தீர்மானம். மீறி கட்டினா கடையை முடி சீல் வச்சு விட்டுருவேன், பாத்துக்க. குடுறா கன்சாதைய, இந்த பாரு நீ எனக்கு தரணும் 12,000 கோடி, எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தரேன், அவ்வளவுதானே. இப்ப வட்டி காசு வேணா முதல்ல வட்டி 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாப்பா காசை கொடுக்குறான். அப்படி எடுத்துக்கிட்டு வரியை கட்டுவோம். என்ன பண்ணிடுவாரு? என்ன பண்ணிடுவாங்க? என்ன செஞ்சிட முடிஞ்சது? ஒன்னும் செய்ய முடியாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, காவிரியில தமிழர்களுக்கு நதி நீரை கொடுன்னு. கர்நாடகா கேட்கல. என்ன கர்நாடக அரசு என்ன அழைச்சு கலைச்சு பிடிச்சா?
142 அடி தண்ணியை விரித்து தமிழர்களுக்கு நீரை கொடுன்னு முல்லை பெரியாற்று சொன்னாங்க. அவன் தர முடியாதுட்டான், அணையவை இடிக்க போறேன்ட்டான். என்ன பண்ணிட்டீங்க? அது நமக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். இதே பைத்தியக்காரா பிஜேபி தனியா நிக்குது, அதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லு. நீ எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா 21 தேர்தல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்க. 21ல எனக்கு டேய் அதிமுக பாமக அதோட சேர்ந்து பிஜேபி, அதிமுக கூட்டணிக்கு போடாதே பிஜேபி வந்திருக்குன்னு பேசணும். சீமானுக்கு நாம் தமிழருக்கும் போட்டாத. அது பாரதிய ஜனதா வந்துடணும். பாரதிய ஜனதா வந்துருச்சு 4 இடத்துல, நாங்க ஒரு இடத்துல கூட வரல. இப்ப பாருங்க வீடு வீடுக்கு போய் பிடிஎம் சீமா நாம் தமிழருக்கு போட்டாத பிஜேபி வந்துடும். டே பரதேசி பிஜேபி தனியா நிக்குது, அதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லு. நீ பிஜேபி வந்தாலும் பரவாயில்ல, சீமானும் அவன் பிள்ளைகளும் வென்றப்படாது. ஏன்? நீ திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நாங்க வந்தா முடிஞ்சு, கையில உனக்கு காப்பு, உறுதியா காப்பு. என் கட்சி பிள்ளைகளை நீ பயந்துகிட்ட 60 பேரை தூக்கிட்ட. நீ நல்ல ஆண்மகன் பிஜேபியில ஒரு வேட்பாளர் தூக்கு. நீ தூக்குனா அவன் உடனே தூக்கி திகாரில் போட்டுருவான். வர 6 வருஷம் ஆகும். அதுதான் பிரச்சனை. நீ பிஜேபி தனியா நிக்கல, என் பிள்ளைகள் நீ மிரட்டி தூக்குனீ இல்ல. ஒரு பிஜேபி வேட்பாளரை ஏன் திமுக தூக்கல? ஏன் தூக்கல? தூக்குனா என்ன பண்ணுவான்? காலையில தூக்கிட்டு போயிடுவான். ஏறி குதிச்சு வீடு ஏறி குதிச்சு கூட தூக்கிட்டு போய் ஐயா சிதம்பரத்திலே உள்ளது, ஐயா சிதம்பரத்தை உள்ள வச்சாருல்ல, வச்சவர் தானே. அவர் என்னென்னமா பண்ணி பார்த்தாரு, ஏறி குதிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உங்களால முடியும். இந்த ஒற்றை விரலால் நீங்கள் கொடுத்த அதிகாரம் தான் இங்கே ஆட்சியாளர்களுக்கு. அந்த மதிப்புமிக்க வாக்கு என்பதை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இது யாருடைய வேலையோ என்று நீங்கள் கருதாதீர்கள். இது நம் ஒவ்வொருவருடைய வேலை என்பது உணர்ந்து புரிந்து கொண்டு, அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், 19ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எந்த அரசியல் பின்புலமும் பெரிய பொருளாதார வலிமையும் ஊடக ஆதரவும் இல்லாமல் மக்கள் பணியே எங்கள் வாழ்நாள் கடன் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களை தோற்கடித்தாலும், என் பிள்ளைகள் தோற்று போனாலும் உங்கள் வட்டத்தில் அவர்கள்தான் மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள். நாங்கள் மாநகர தந்தையாக தாயாக வரவில்லை என்றாலும் எங்கள் பிள்ளைகள் தான் மாநகர தந்தைகள் தாய்கள். காரணம், அவர்கள் வேலை செய்யாத போனாலும் நாங்கள் வேலை செய்வோம். அவர்கள் 5 ஆண்டு காலம் பதவியில் இருக்கிற வரை வேலை செய்ய மாட்டார்கள், அதையும் நாங்கள் தான் செய்வோம். எங்கள் வாழ்நாளில் இறுதி வரை உங்களுக்காக பணியாற்றுவோம். அப்படி பார்த்தால் நாங்கள் வாழ்நாள் மேயர்கள், வாழ்நாள் கவுன்சிலர்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதை பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி மாபெரும் அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.